Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஈஸியான ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது வாழைப்பூவை வச்சு சைவ வாழைப்பூ ஃப்ரை இல்லனா banana flower ஃப்ரை கூட சொல்லலாம். இதுக்கு நம்ம என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்தறலாம். இதுக்கு வந்து நான் வாழைப்பூ இருக்குங்களா banana blossom அதை நான் எடுத்துர்க்கேன். அதில் நடுவில் அந்த தண்டையும் அந்த கீழே இருக்கிறத மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு சால்ட் வாட்டரில் சோக் பண்ணிடுங்க. இது வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் எடுத்துர்க்கேன். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு பூ எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து. கொஞ்சமாக மைதா. இதுக்கு வந்து எக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி எக் இல்லாமல் பண்ண போகிறேன். சால்ட்டு கொஞ்சம். அப்புறம் சிக்கன் 65 மசாலா பவுடர் இருக்குது இல்லைங்களா, நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆச்சி தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து நம்ம எப்படி பண்ணலாங்கிறது பார்த்துடலாம். நல்லா அந்த பூவை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற வச்சுருக்கோம்ல அதை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸும் அதில் வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன டேபிள் ஸ்பூனாக நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணி ஊற்றி. இதில் வந்து நீங்கள் முட்டையோட வெல்லம் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம புரட்டாசி மாதம் இல்லையா, ஸோ நான் வந்து ஆட் பண்ணலை. அதனால தான் சைவ நெத்திலி ஃப்ரைன்னு நான் பேர் வச்சேன். ஸோ இது நான்வெஜ் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். த பெஸ்ட் ரெப்ளிகா ஆஃப் நெத்திலி மீனாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் பெரிய பூவாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கொஞ்சம் சின்னதாக எடுத்துட்டிங்கன்னா நம்ம வறுத்து எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெருசாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா நீளமாகவே வரையும் உடையாமையும் வரும். இது கூட கொஞ்சம் வேணால் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் வந்து எக்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் கூட கிறிஸ்பி வரும். நம்ம அதுக்கு பதிலாக தான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேட்டர் ரேஞ்சுக்கு பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ நான் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். ஆல்ரெடி ஒரு பேட்ச் போட்டு எடுத்துட்டேன். இது நான் செகண்ட் பேட்ச் போடுறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இதாக எடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லை கொஞ்சம் பெரிய கடாயாக வைக்கிறீங்கன்னா நீங்கள் அப்படியே தூவி கூட விடலாம். அது நம்ம எடுக்கும்போது தானாக பிரிஞ்சிடும். இது நீங்கள் சில பேர் வந்து தண்ணியில் வேக வைப்பாங்க. ஆக்சுவலி எங்கள் அம்மாவே வந்து தண்ணியில் வேக வச்சு எடுப்பாங்க. பட் நம்ம வந்து ஏன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம். நம்ம அதை எப்போவுமே குயிக் அண்ட் ஈஸியாக பண்ணுற ஆளுங்களாச்சு. ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் தான் இந்த மாதிரி பண்ணேன். இதில் நீங்கள் தண்ணியில் நம்ம ஏன்னா சால்ட் வாட்டரில் தான் போட்டிருக்கறனால கருக்காது உங்களுக்கு. அண்ட் மோரோவர் அந்த டர்ட்ஸ் எதாவது இருந்தாலும் நம்ம எடுத்துரும், க்ளீன் பண்ணிடும். இந்த மாதிரி தண்ணியில் எண்ணெயில் ஒவ்வொன்றா போட்டு நல்லா பிரித்து எடுத்துருங்க. ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பூவில் மசாலா கோட் ஆகாது. நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் மசாலா இறங்கியிருக்கும் இல்லையா, ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துருங்க. கலரும் அதோட டெக்ஸ்சர் பாருங்கள், இந்த மாதிரி கிறிஸ்பியாக வரும் உங்களுக்கு. நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டிஷ்யூவில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நெத்திலி மீன் தோற்று போகணுங்க. ஐம் ஷுர் இதில் நீங்கள் கொஞ்சமாக வேணால் கரம் மசாலா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதை நான் இப்போ மென்ஷன் பண்ணிடுறேன். பாருங்கள், சூப்பரான நம்ம சைவ நெத்திலி ஃப்ரை ரெடி. அதாவது வாழைப்பூவை வச்சு பண்ண ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் ஸ்டார்டராக சாப்பிட்லாம், இல்லை நீங்கள் வந்து ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம். கர்ட் ரைஸ்க்கு ஆசம் காம்பினேஷன். கண்டிப்பாக கிட்ஸுக்கு ஈவினிங் ஸ்நாக்காக எல்லாம் பண்ணி கொடுங்க ஹெல்த்தியான வேல. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸெல்லாம் பார்க்கலாம். பாய்.